மஞ்சக்காமாலைன்றது லிவர் ப்ராப்ளத்துலேயும் வரும், ரத்த சிவப்பணுப்புகள் சம்பந்தப்பட்ட வியாதிலையும் வரும். கண்ணு மஞ்சளாகிறத வச்சு ஜாண்டிஸ்ன்னு சொல்லிக்கலாம். சிலவங்களுக்கு கண்ணு மஞ்சளாகாது. பிளட் டெஸ்ட்டில் பிலிருபின் அளவு ரத்தத்தில் கூட 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 நம்மளுடைய ஸ்கின் எல்லாமே நல்ல டார்க், அந்த எல்லோனுடைய இது வந்துடும். ஃபுல் எல்லோவாக தான் இருப்பாங்க. அது ஹை லெவல் ஆஃப் ஜாண்டிஸ். அவங்களுக்கு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவங்களுக்கு மோஷன் கலரெல்லாம் ஒயிட்டாக மாறிடும், எல்லோவாக இருக்காது. எல்லோவாக இருக்கிற காரணமும் இந்த பிலிருபின், இது நார்மல் அந்த பைல்னு சொல்லுவோம், அதனுடைய இது. சிலவங்களுக்கு இந்த ஆல்கஹால் கெமிக்கல் இன்ஜுரினால வரலாம். தாளிச்சது சாப்பிடக்கூடாதுன்னுவாங்க. கீழா நெல்லி, இந்த நான்வெஜ்ஜு மற்ற இது ஆயிலி உள்ளதெல்லாம் அவாய்ட் பண்ணுவாங்க. சின்ன ஷார்ட் பீரியடில் அது கெடுதி கிடையாது. பட் ஜாண்டிஸ் கூட போகிறப்ப டெஃபினட்டாக பத்திய சாப்பாடுனால கெடுதி தான் நான் பார்க்குறேன். சில பேர் பேஷண்ட்டு ஜாண்டிஸ்னு உடனே சூடு வச்சுட்டுலாம் வர்றாங்க. Love your liver with Dr. Joy Varghese. ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் லவ் யுவர் லிவர் வித் டாக்டர் ஜாய் வர்கீஸ். வணக்கம் டாக்டர். போன எபிசோடில் நம்ம ஃபேட்டி லிவர் பற்றி நிறைய பேசி தெரிஞ்சுக்கணும். நீங்கள் லிவர் பற்றி A to Z ஃபுல் எக்ஸ்பர்ட். ஸோ இந்த வாட்டி நம்ம ஜாண்டிஸ் பற்றி பேச போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரொம்ப பேசிக்காக நம்ம ஆரம்பிக்கலாம். ஜாண்டிஸ்னா என்ன, எதனால் வருது? தமிழில் இந்த மஞ்சக்காமாலை அப்படின்வாங்க. ஸோ நார்மலாக அதை கண்ணு மஞ்சளாகிறத வச்சு ஜாண்டிஸ்ன்னு சொல்லிக்கலாம். சிலவங்களுக்கு கண்ணு மஞ்சளாகாது. பிளட் டெஸ்ட்டில் இந்த எல்எஃப்டி அது பண்ணுறப்ப நம்பர்ஸ் கொஞ்சம் கூடும். உடனே வந்துட்டு சார் இந்த நம்பர்ஸ் பிலிருபின் இந்த நம்பர் கொஞ்சம் கூட இருக்குது, இது ஜாண்டிஸா அப்படின்வாங்க. சில பேர் ஸ்கேனில் லிவர் ப்ராப்ளம் இருக்கும், அவங்களுக்கு லிவர் டிசீஸே இருக்கும். அவங்க என்கிட்ட சார் இந்த ஜாண்டிஸ் வேற லிவர் வேறையான்லாம் கேட்பாங்க. ஸோ ஆக்சுவலி அவங்க எல்லாத்துக்கும் சொல்லிக்க விரும்புறது, எப்பப்போ கல்லீரல் லிவர் அதனுடைய வேலையை குறைக்குதோ அப்போ வரக்கூடிய அந்த அன்னெசரி அந்த ப்ராடக்ட் அது ரத்தத்தில் கலக்கிறது தான் கண்ணு மஞ்சளாகிறதா இருக்கலாம். பிளட் டெஸ்ட்டில் சில நம்பர்ஸ் கூடுறதா இருக்கலாம். அதே மாதிரி ஸ்கேன்லாம் பார்க்குறப்ப லிவர் ப்ராப்ளம்ன்றதை ப்ரூவ் பண்ணுறது. கொஞ்சம் அதிகமாக லெவல் போனப்போ சிலவங்களுக்கு யூரின்லையும் மஞ்சளாக அந்த ஜாண்டிஸினுடைய காம்பனன்ட் பிலிருபின்னு சொல்லுவோம், அதனுடைய காம்பனன்ட் இந்த பைல் சால்ட் இதெல்லாம் யூரினில் போகிறதுனால கலர் மஞ்சளாக இருக்கும். இது ஒரு வகைன்னு தான் நான் சொல்லுவேன். சிலவங்களுக்கு என்ன ஆகும்னா லிவர் ப்ராப்ளமே இருக்காது, ஆனாலும் கண்ணு மஞ்சளாக இருக்கும். ஸோ இதுக்கு காரணம் என்னென்னா, அந்த சில குழந்தைகளுக்கெல்லாம் பார்ப்போம் ஆர்பிசி பிளட் செல்லு டெஸ்ட்ராய் ஆகிறப்ப வரக்கூடிய ஒரு காம்பனன்ட் பிலிருபின், இது கூடி வரும். ஸோ இது ஒரு கன்ஃபியூஸ்டாக தெரியும். பட் நான் சிம்பிளாக உங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறது, லிவர் ப்ராப்ளத்தினாலையும் ஜாண்டிஸ் வரலாம். லிவர் நல்லா இருந்தாலும் இந்த பிலிருபின் யார் யாருக்கு இந்த இரத்த அணுக்கள் சிவப்பணுக்கள் டெஸ்ட்ராய் அளவுக்கு அதிகமாகுதோ அவங்களுக்கும் ஜாண்டிஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஜாண்டிஸ் யார்கிட்ட போயிரும்னா அந்த ஹெமட்டாலஜிஸ்ட். நான் லிவர் ஸ்பெஷலிஸ்ட், ஹெப்பட்டாலஜிஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த இரத்த அணுக்கள் டேமேஜ் ஆகி அதனால வரக்கூடிய ஜாண்டிஸ் எல்லாமே அவங்ககிட்ட போகும், ஹெமட்டாலஜிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஆனால் இது எப்படி போவாங்கன்னா, பேஷண்ட்டாக விரும்பி போகிறது கிடையாது. இது ஒரு டாக்டர் பார்க்குறப்ப இந்த பேஷண்ட்டுக்கு ஜாண்டிஸ் இருக்குது, ஆனால் லிவர் டெஸ்ட் எல்லாமே கொஞ்சம் இதாக இருக்குது, பட் இவருக்கு லிவர் ப்ராப்ளமே இல்லையே, ரத்த அணுக்கள் தான் நிறைய டேமேஜ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. அதுவுமே நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளமா டாக்டர்? எஸ், கட்டாயம். ஏன்னா ஏன் அவங்களுக்கு ரத்த அணுக்கள், ரத்த சிவப்பணுக்கள்னு சொல்லுவோம், இதனுடைய லைஃப் ஸ்பேன் பார்த்தா 120 days. அது போன் மேரோ, எலும்பினுடைய மஜ்ஜை, அது ஸ்டெர்னமாக இருக்கலாம், ஹிப்பாக இருக்கலாம், அந்த மஜ்ஜையிலிருந்து அது ரிலீஸ் ஆகும் பிளட்டு. அது 120 days அது சர்வைவ் ஆகும். அது 120 daysக்கு அப்புறம் அதனுடைய ஷேப்பெல்லாம் மாறி டெஸ்ட்ராய் ஆயிரும். இது நார்மலாக நடக்கிறது. சிலவங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த 120 daysல நடக்காமல் 30 daysலேயே டெஸ்ட்ராய் ஆகும், 45 daysல டெஸ்ட்ராய் ஆகும். எப்போ நார்மலாக டெஸ்ட்ராய் ஆகிற டைம் இல்லாமல் வேக வேகமாக ஆகுதோ அப்போ அதனுடைய ப்ராடக்ட் தான் இந்த பிலிருபின். இது லெவல் அதிகமாக இருக்கும் பிளட் டெஸ்ட்டில். பட் ஆனால் நிறைய டெஸ்ட் மூலமாக ஈஸியாக டாக்டர்ஸ் கண்டுபிடிச்சிருவாங்க இது இதனால இதனால. ஸோ அது ஒரு தனி வியாதி. பொதுவாக அந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் என்ன நாங்கள் பார்ப்போம்னா, ஸ்ப்ளீன், இங்கிட்டு கல்லீரல்ன்றது லிவர் வலது பக்கத்தில் இருக்குது, உடம்புல வயிற்றுல வலது பக்கத்தில். ஸ்ப்ளீன் தமிழில் மண்ணீரல்னு சொல்லுவாங்க. இது கல்லீரல், இது மண்ணீரல், அது இடது பக்கத்தில் இருக்குது. இந்த நான் சொன்ன இந்த ஆர்பிசி ரத்த சிவப்பணுக்களை டெஸ்ட்ராய் பண்ணுற மெயின் வேலையை பண்ணுறது இந்த மண்ணீரல். ஸோ அவங்களுக்கு பார்த்தா மண்ணீரல் வீக்கம் கூடிக்கிட்டே போகும். வீக்கம் கூட கூட நம்மளுக்கு ரொம்ப டெஸ்ட்ரக்ஷன்,
ஸோ டெஸ்ட்ராய் ஆக ஆக அதிகமாக அந்த பிலிரூபின் லெவல் கூடும், கண்ணு பார்த்தா மஞ்சளாக இருக்கும். ஸோ அப்படி சில பேஷண்ட்ஸ் வந்து அந்த மாதிரியெல்லாம் சுற்றிட்டு சில பேர் என்கிட்ட வருவாங்க. சில பேர் என்கிட்ட வந்துட்டு அப்புறம் நான் வந்து ஹெமட்டாலஜிஸ்ட், அவங்களுக்கு நான் ரெஃபர் பண்ண கேஸ் எல்லாம் உண்டு. ஸோ மஞ்சக்காமாலைன்றது நீங்கள் நம்மளை தெரிஞ்சுக்க வேண்டியது லிவர் ப்ராப்ளத்துலேயும் வரும், லிவர் ப்ராப்ளம் இல்லாத இரத்த சிவப்பணுப்புக்கள் சம்பந்தப்பட்ட வியாதியிலையும் வரணும். இது மாத்திரம் நம்ம தெரிஞ்சால் போதும். ஸோ இதுக்கான இண்டிகேஷன் நம்மளுக்கு வந்து மஞ்சள் கலராக கண்ணில் வர்றது அண்ட் ஸ்கின்னும் நம்மளுக்கு வந்து எல்லோ கலராக மாறுமா டாக்டர்? அது வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே. ஃபஸ்ட்டு வந்து யூரின் எல்லோவாக போகிறது, கண்ணு மஞ்சளாகிறது ஈஸி. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அந்த பிலிரூபின் அளவு ரத்தத்தில் கூட 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 நம்மளுடைய ஸ்கின் எல்லாமே நல்ல டார்க் அந்த எல்லோனுடைய இது வந்துடும். ஸோ அப்போ பார்த்தோம்னா ஃபுல் எல்லோவாக தான் இருப்பாங்க. அது வந்து ஹை லெவல் ஆஃப் ஜாண்டிஸ். அவங்களுக்கு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா நார்மலாக பிலிரூபின் வந்து லெஸ் தென் 2 இதுக்குள்ளே இருக்கணும். அவங்களுக்கு பார்த்தா 25 இருக்கும், 30 இருக்கும். என்னுடைய சில பேஷண்ட்கெல்லாம் 65 எல்லாம் இருந்திருக்கு. அவங்களுக்கு அது இல்லாமல் அவ்வளோ கூட கூட அவங்களுக்கு உடம்புல அரிப்பு தொடங்கிடும், சொரிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. எங்கே ஸ்கின் பார்த்தாலும் ஸ்க்ராட்ச் மார்க்காக இருக்கும். ஏன்னா சொரிஞ்சு சில பேர் சீப்பெல்லாம் வச்சு சொரிவாங்க, நைட்டு தூங்க முடியாது அவங்களால. ஏன்னா அந்த ஜாண்டிஸ்னுடைய அந்த பிலிரூபினுடைய அந்த சால்ட்டு தோலுக்கு அடியில் போய் டெபாசிட் ஆகும். நம்மளுடைய ஸ்கின் தோலுக்கு அடியில் டெபாசிட் ஆகி அது இரிட்டேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ வந்து அவங்கள நான் ஸ்டாப்பாக அவங்க பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இது எல்லாம் தான் ஒரு லெவலுக்கு மேலே ஸ்கின்னு கலர் மாறுறப்ப இந்த இச்சிங் எல்லாம் வந்துடும். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவங்களுக்கு மோஷன் கலரெல்லாம் ஒயிட்டாக மாறிடும், எல்லோவாக இருக்காது. எல்லோவாக இருக்கிற காரணமும் இந்த பிலிரூபின், இது நார்மல் அந்த பைல்னு சொல்லுவோம் அதனுடைய இது. ஸோ இதெல்லாம் வந்து 1 by 1 நடக்கும். அதனால் எடுத்த உடனே நம்ம எல்லாத்தையும் நினச்சி வேணாம். ஃபர்ஸ்ட் இனிஷியலாக ஜாண்டிஸ், மஞ்சக்காமலை, யூரின், கண்ணு, ஒரு லெவலுக்கு மேலே ஸ்கின்னு, ஒரு லெவலுக்கு மேலே இச்சிங், அது லிவர்லேயும் வரலாம். நான் இப்படி தெரிஞ்சினாலே ஓரளவு கொஞ்சம் நாலேஜ் இருக்கலாம். ஸோ இந்த ஜாண்டிஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கப்போ இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்கா டாக்டர், இல்லை ஜாண்டிஸ்னாலே ஒன்று தானா? இதில் வெரைட்டின்றது அதனுடைய காரணத்தை வச்சு வெரைட்டி சொல்லுவோம். சிலவங்களுக்கு ஜாண்டிஸ் வர்றது காரணம் சில இன்ஃபெக்ஷன்னால வரலாம், சிலவங்களுக்கு சில ட்ரக்ஸுனால வரலாம், சிலவங்களுக்கு சில ஜெனட்டிக் ப்ராப்ளத்தினால வரலாம். ஸோ அதை வச்சுட்டு சிலவங்களுக்கு இந்த ஆல்கஹால், ஓகே, ட்ரிங்க்ஸு, கெமிக்கல் இன்ஜுரினால வரலாம். ஸோ ஜாண்டிஸ்ன்றது ஒரு காமன். லிவரு எப்போ அதனுடைய ஃபங்க்ஷனை சரியாக பண்ணலையோ அப்போ தெரியக்கூடிய ஒரு அறிகுறி. அதுக்கு காரணங்கள் நிறையா இருக்கலாம். இது வந்து ஒரு வெரைட்டி. சிலவங்களுக்கு வந்து ஜாண்டிஸ்ன்றது இந்த நான் சொன்ன காரணங்கள் இல்லாமல் வேற காரணங்கள்னாலே வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பிறக்கிற குழந்தை வந்து பிறக்கிறப்பயே சில டெவலப்மெண்ட், லிவர்னா இப்படித்தான் இருக்கணும்னு ஸ்ட்ரக்சர் இருக்கு, அதுல இருந்து வெளியே வரக்கூடிய பித்த குழாய், பைல் டக்ட் இப்படித்தான் இருக்கணும்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. இது பிறக்கிறப்பலே கஞ்சனிட்டல் அனாமலி அவங்க குழந்தைகளுக்கு இருக்கும். அப்படி இருக்கிறப்ப குழந்தை பிறந்த உடனே இருக்கும். சில மதர்ஸுக்கெல்லாம் ஜாண்டிஸ் வரும். அதுக்கு காரணம் நான் சொன்ன இந்த வைரஸோ ட்ரக்ஸோ எதுவும் கிடையாது, உள்ள அவங்க வயிற்றுல உள்ள பேபி. சிலவங்களுக்கு மதர்ஸுக்கு வயிற்றில் உள்ள பேபியினுடைய சில ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இதெல்லாம் வர்றப்ப பிரெக்னன்சி டயத்தில் மட்டும் வரும் ஜாண்டிஸ். பிரெக்னன்சி முடிஞ்சோடனே ஜாண்டிஸ் போயிடும். ஸோ இந்த ஜாண்டிஸ்ன்றது வந்து ஆல்கோஹால் எடுத்துக்கிறவங்களுக்கு எந்த அளவுக்கு வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது, டீ டோட்டலர்ஸ்க்கு எந்த அளவுக்கு வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது? டீ டோட்டலரை விட ஆல்கஹால் எடுக்கிறவங்களுக்கு சான்ஸ் ரொம்ப அதிகம். அவங்க வந்து செல்ஃப் இன்ஃப்ளிக்ட் பண்ணிகிட்டே இருக்கிறனால அதனுடைய குவான்டிட்டி, அதனுடைய எவ்வளோ ஆஃபன் எடுக்கிறாங்க, கான்சன்ட்ரேஷன், இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர் இருக்குது. அதுக்கப்புறம் அவங்களுடைய பாடியினுடைய தன்மை. சிலவங்களுக்கு வந்து லிவர் ரொம்ப வீக்காக இருக்கும், அவங்களுக்கு பார்த்தா யங் ஏஜ்லேயே ஜாண்டிஸ் வந்துடுது. ட்ரிங்க்ஸை எடுத்து கொஞ்சம் வருஷம் கூட ஆயிருக்காது ஜாண்டிஸ். சில பேருக்கு வந்து லிவருடைய கெப்பாசிட்டி வந்து பை நேச்சர் இதாக, அதனால தான் அவங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக ஜாண்டிஸ் வரதில்லை. ட்ரிங்க்ஸ் எடுக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், டேமேஜ் ஆகுது, ஜாண்டிஸ் வருது. பட் அதை நிப்பாட்டின உடனே ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் மெடிசின் மற்றதில் லிவர் வந்து நியூ செல் ஃபார்ம் ஆயிடுது. அப்போ வந்து பார்க்குறப்ப கம்ப்ளீட்டாக ஜாண்டிஸ் போயிடும், அவங்க ஆக்டிவாக நல்லா ஆயிடுவாங்க. பட் என்ன பண்ணுறாங்க, திருப்பியும் அவங்க ட்ரிங்க்ஸ் எடுப்பாங்க, திருப்பியும் ஜாண்டிஸ் வரும். ஸோ அந்த லிவர் ரீஜெனரேஷன் அவங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லா இருக்கோ அது வரைக்கும் அவங்களுக்கு பெரிய வியாதி கஷ்டப்படாமல் போவாங்க. ஒன் பாயிண்டில் வந்து லிவர் ரீஜெனரேட் ஆகாது.
ஓ அப்படி அது வந்து ஃபெட்டப் ஆயிரும். ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு கம்ப்ளீட் வியாதி மாதிரி வந்துடும். ஸோ அப்போ வந்து அவங்க சஃபர் ஆக தொடங்குவாங்க. ஓகே டாக்டர், இந்த ஜாண்டிஸ்னு வந்தாலே பத்திய சாப்பாடுன்னு ஒரு டேர்ம் இருக்கு. அது முன்னாடிலாம் நிறைய யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எதெல்லாம் பத்தியம் இல்லை, இதெல்லாம் வந்து மித்தா இல்லை உண்மைதானா? அந்த பத்திய சாப்பாடுன்னு சொல்கிறது எனக்கு தெரிஞ்சு ஏரியா வைஸ் மாறுது. சவுத்தில் போனால் தமிழ்நாடே எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொருத்தவங்க ஒன்று ஒன்று சொல்கிறாங்க. இது ஒரு காமனாலாம் கிடையாது. சில பேர் தாளித்தது சாப்பிடக்கூடாதுன்னுவாங்க. சில பேர் இந்த கீழா நெல்லி அது எடுங்கன்னுவாங்க. சில பேர் இந்த நான்வெஜ்ஜு மற்ற இது ஆயிலி உள்ளதெல்லாம் அவாய்ட் பண்ணுவாங்க. இந்த ஜாண்டிஸ் வந்தாலே அப்பிடைட் குறைஞ்சிரும். ஏன்னா அப்பிடைட்டுன்றது நம்ம சாப்பிட்றதுக்குரிய விருப்பத்தை பிரெயின் தான் கண்ட்ரோல் பண்ணுது. சாப்பிட பிடிக்குது, சாப்பிட பிடிக்கலை அப்படின்னு. ஜாண்டிஸ் வந்த உடனே அந்த சென்டர்னுடைய வேலையெல்லாம் குறைஞ்சிரும். அந்த அப்பிடைட்லாம் இருக்காது. அதனால தான் சிலவங்களுக்கு அந்த ஸ்மெல் வந்தாலே நாசியேட்டிங், வாமிட் வர மாதிரி இருக்குன்றாங்க. அந்த இது எனக்கு கண்ணு முன்னாடி காமிக்காதீங்கன்னா, ஏன்னா அது வந்து அவங்க அவர்ஷன், அந்த ஃபுட்டுனுடைய அவர்ஷன் வரும். இப்படி இருக்கிறப்ப அவங்களுக்கு நியூட்ரிஷன் தேவை, இல்லைன்னா சாப்பிடாமல் இருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு பெஸ்ட் அட்வைஸ் லிக்யூட் டயட். அது வந்து ஃப்ரூட் ஜூஸாக இருக்கலாம், இந்த மாதிரி மில்க் ஐட்டமாக இருக்கலாம், ஹார்லிக்ஸ், இந்த மாதிரி எல்லாம், இது குளுக்கோஸ் வாட்டர், ரைஸ் கஞ்சி. ஸோ இந்த மாதிரி லிக்யூட்ஸ் எடுக்கிறப்ப குவான்டிட்டி கம்மியாக எடுத்துட்டாலும் அவங்களுக்கு ஓகேயா இருக்கும் அப்படியே. ஏன்னா அந்த அவர்ஷம் இதே இது. பட் நம்ம வந்து பத்தியம்னு சொல்லிட்டு சில சமயம் உப்பு போடாமல் சாப்பிட்றது, அதை போடாமல் இப்படிப்பா, இது வந்து சில பேஷண்ட்டுக்கு ஜாண்டிஸ் வந்து கிரானிக்காக போகும். இப்போ வந்து இந்த பத்திய சாப்பாடு இதெல்லாம் ஒதுக்குறது ஒரு ஃபியூ டேஸில்னா எனக்கு ஓகே, ஒன்றும் இல்லை, அதனால பெரிய விலை வராது. ஒரு 3 நாள் 4 நாள் 5 நாள் பத்திய சாப்பாடு சாப்பிட்றாங்க, அது சாப்பிட்டாலும் சாப்பிடாட்டாலும் அதனுடைய நேச்சுரல் கோர்ஸில் தான் ஜாண்டிஸ் போகுது. இதே இது சிலவங்களுக்கு ஜாண்டிஸ் வந்து 2 வீக்ஸுக்கு மேலே ஓடும். அந்த அவங்க வந்து அந்த 2 வீக்ஸுக்கு மேலே நியூட்ரிஷன்லாம் டெஃபிசிட் ஆகிறப்ப இந்த மாதிரி பத்திய சாப்பாடுன்னு சொல்லி நம்ம ரொம்ப 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 ரெஸ்ட்ரிக்ட் பண்ணோம்னா வெயிட் லாஸ் வர தொடங்கிடும். அவங்களால தாங்க முடியாது, வெயிட் குறைய ஆரம்பிச்சிடும். வெயிட் குறைஞ்சோடனே அதனாலே அவங்க டயர்ட் ஆயிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு அப்படி பண்ணிடக்கூடாது. நம்ம ஒரு சின்ன ஷார்ட் பீரியடில் அது கெடுதி கிடையாது. பட் ஜாண்டிஸ் கூட போகிறப்ப டெஃபினட்டாக பத்திய சாப்பாடுனால கெடுதி தான் நான் பார்க்குறேன். ஓகே டாக்டர், இந்த ஜாண்டிஸ்க்கும் லிவர் ஃபெயிலியருக்கும் எந்த அளவுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? லிவர் ஃபெயிலியர்ன்றது அது நம்ம ஃபெயில்ன்றது ஹார்ட் அட்டாக் மாதிரி நம்ம நினச்சோம், அப்படி கிடையாது. டக்குன்னு லிவர் வந்து கம்ப்ளீட் ஃபெயிலியர் ஆகாது. லிவர் ஃபங்க்ஷன் குறைய அதை ஒரு டயத்தில் வந்து கம்ப்ளீட் லிவர் ஃபெயிலியர்னு செய்யலாம். அப்போ வந்து பேஷண்ட் வந்து ரொம்ப சிக்காயிடுவாங்க. பட்டு அந்த லிவர் ஃபெயிலியராக தொடங்குறப்பவே இந்த ஜாண்டிஸ் வர தொடங்கிடும். லிவருடைய ஃபங்க்ஷன் நார்மலாக இருக்கிறப்ப உள்ளவங்களுக்கு போய் ஜாண்டிஸ் எல்லாம் வந்துட்டு இருக்காது. ஸோ டாக்டர், நீங்கள் உங்களோட கரியரில் வந்து நிறையா ஜாண்டிஸ் பேஷண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு மெமரபிளாக இருக்கிற ஒரு ரெக்கவரி ஸ்டோரி ஏதாச்சும் இருக்கா? அது நிறைய இருக்குது. பட்டு ஒரு சிம்பிளாக நான் சொல்கிறேன். ஒரு பேஷண்ட்டுக்கு பிலிருபின் ஜாண்டிஸ் வந்து ஒரு 65 வயசு இருக்கும் ஒரு லேடி. ஓகே, அவங்களுக்கு நான் ஜாண்டிஸ் லெவல் பார்க்குறேன் 55 பிலிருபின். நான் முதல்ல சொன்னேன் ஜாண்டிஸ்னா பிலிருபின் லெவல் 2க்கு கீழே இருக்கணும்னு சொன்னேன். ஓகே, நான் வந்து 55-55 இருக்குது பிலிருபின். ஆனால் அவங்க நார்மலாக இருக்காங்க, நடக்கிறாங்க, சாப்பிட்றாங்க, வர்றாங்க, என்னை வந்து இருக்காங்க. நான் வந்து இவ்வளோ பிலிருபின்க்கு ஒப்பீனியனுக்கு வந்தாங்க. அப்போ அவங்கள்ட்ட ஹிஸ்ட்ரி கேட்குறப்ப அவங்க பெர்த்தில் இருந்தே இருக்குன்றாங்க. ஸோ ஆனால் அதுக்குன்னு இந்த நம்பர் கிடையாது, அந்த ஆல்வேஸ் அந்த ஜாண்டிஸ் நம்பரு கூடியே காமிக்குது. அப்போ வந்து அவங்க வேரியஸ் நிறைய டாக்டரை பார்த்துருக்காங்க. ஒவ்வொரு டாக்டரும் இது வைரஸ்னால வந்ததா, ஜெனட்டிக்காக ஸோ மெனி டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, டீட்டெயிலாக ஸ்கேனாக இருக்கட்டும். இது சிலவங்க பயாப்சியும் பண்ணியிருக்காங்க, லிவர்லேருந்து பயாப்சி. பட் என்ன காரணம்னு தெரியல. ஆனால் அவங்க வந்து அவங்களுடைய லைஃப்பை நார்மலாக படித்தாங்க, வேலைக்கு போனாங்க, இப்போ 55 ஜாபில் போயிட்டுருக்குறாங்க, 65 அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க. ஸோ அவங்களுடைய ரெக்கார்டு எல்லாம் பார்க்குறப்ப கடைசி பார்த்தா இடையில வந்து அந்த சில ஜெனட்டிக் டிசீஸு பாசிட்டிவ் வந்திருக்கு. ஸோ அப்படின்னா என்ன சொல்ல வரேன்னா, சில ஜெனட்டிக் டிசீஸ்னால ஜாண்டிஸ் வந்தாலும் அது வந்து அவங்க லைஃப் ஸ்பேனை மாற்றுறதே கிடையாது. அவங்க அந்த டிசீஸோடையே கேரி ஆகிறாங்க. அதனால் அவங்களுடைய லைஃப் ஸ்பேன் குறைஞ்சி, இப்போ ஒரு டிசீஸ்னால் ஏன் பயப்படுறோம், அந்த டிசீஸ்னால் நம்ம லைஃப் ஸ்பேன் குறையிறனால தானே பயப்படுறோம். அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு அது தானே. இதில் வந்து சில ஜெனட்டிக், நான் சொல்ல வந்தது, எந்த ஒரு அவங்களுடைய லைஃப் ஸ்பேனை மாற்றாமல் அவங்களுடைய கேரியராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அது வந்து ஒரு ஜெனட்டிக் டிசீஸ். அந்த
அது கான்ஜுகேட்டட் ஹைப்பர் பிலிரூபின் எங்கள் டெர்மினாலஜியில் சொல்லுவோம். டுபிங் ஜான்சன் சிண்ட்ரோம் இன்னும் நுணுக்கமாக சொல்லுவோம். அதுதான் டயக்னோஸில் வந்தது. ஸோ அது வந்து குவைட் இன்ட்ரெஸ்டிங். அது வந்து டயக்னோஸ் இல்லாமையே அது, ஆனால் அவங்களும் அதனால் ஒரு டயத்தில் டாக்டர்ஸை பார்க்குறத விட்டுட்டாங்க. எனக்கு இப்படி தான் இருக்கும், நான் நல்லா தான் இருக்கிறேன், இவங்க ஜாண்டிஸ் சொல்லிட்டு தான் இருப்பாங்க, இந்த டெஸ்ட் பார்த்து அவங்களும் அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அவங்க பாட்டு கேரி அவுட் பண்ணாங்க. அது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ரேரான அனுபவம். ஜாண்டிஸ் பொறுத்த வரைக்கும் இந்த பத்திய சாப்பாடு இதெல்லாம் பெருசாக ஒர்க் அவுட் ஆகாது, அவாய்ட் பண்ணிடலாம்னு நீங்கள் சொன்னீங்க. பட் ஹோம் ரெமெடிஸ்னே நிறைய விஷயங்கள்லாம் மக்கள் சொல்லிட்டு இருக்காங்கல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் கரும்பு சாறு குடிச்சா கொஞ்சம் சரியாயிடும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஆக்சுவலி ஒர்க் அவுட் ஆகுமா இல்லை மித் தானா? நான் அந்த கரும்புச்சாருக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேன். சில பேர் பேஷண்ட்டு ஜாண்டிஸ்னு உடனே சூடு வச்சுட்டுலாம் வர்றாங்க. தழும்பு இருக்கும். தழும்பு எங்கெங்கே இருக்குன்னா வயிற்றுல இருக்கும், சிலவங்களுக்கு காலில் தொடையிலெல்லாம் வச்சுருப்பாங்க. அது எப்போன்னு பார்த்தா அவங்க சின்ன வயசுலேயே வச்சுருப்பாங்க. ஸோ அது என்னன்னு கேட்டால் அந்த ஜாண்டிஸ் சின்ன வயசில் வந்தது, ஜாண்டிஸ் போகிறதுக்காக நாங்கள் சூடு வச்சோம், அப்புறம் தான் ஜாண்டிஸ் போச்சு அப்படின்வாங்க. ஸோ அது வந்து இன்னமும் சில இடத்துல வந்து தப்பான வகையில், ஏன்னா ஸ்கார் ஆயிரும். அது வந்து பார்க்க நான் அந்த பேஷண்ட் தழும்பு இருக்கும், நான் இப்போ எப்படி இமேஜின் பண்ணுவேன்னா இவ்வளோ பெரிய தழும்பு வருதுன்னா அந்த டயத்தில் அந்த பையனோ பொண்ணோ அந்த இதனால் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கணும். அந்த புண்ணாக இருக்கும். டெஃபினட்டாக அது ஒரு நல்ல ஒரு புண்ணாகி அந்த புண்ணானது ஆறி தழும்பாக இத்தனை வயசான பிறகு. ஸோ அது இன்னமும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இது வந்து ஒரு தப்பான ஒரு உதாரணம் ஆக்சுவலி. அது வந்து இந்த நம்ம சாப்பிட்ற இந்த கரும்புச்சாறு குடிக்கிறது கூட பெட்டர். இது வந்து ரொம்ப ரொம்ப அநியாயமாக இருக்கும். ரெண்டாவது கரும்புச்சாறு வந்து அது வந்து ஒன்றும் இல்லை, குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ்னுடைய காம்பனன்ட். ஸோ அது வந்து ஒன்றும் இல்லை, அது வந்து கார்போஹைட்ரேட்டு. ஜாண்டிஸு குறையும்லாம் நான் சொல்ல மாட்டேன். பட் அது வந்து ஒரு அந்த ஒரு கேலரி தரக்கூடிய அந்த சமயத்தில் அது பேலட்டபிள். இந்த ஜாண்டிஸ் இருந்தாலும் அதை குடிக்க நம்மளுக்கு தோணும், ஏன்னா அந்த கார்போஹைட்ரேட் ரேட்டில் அது வருது, அது ஓகே. மற்ற பத்தியம் இந்த வேறு ஏதாவது நான் அதை முதல்ல சொல்கிறேன், அதெல்லாம் தேவையில்லாதது. சாப்பாடை பொறுத்தவரை க்ரானிக்காக இந்த ஜாண்டிஸ் இருக்க சில நோயாளிகளுக்கெல்லாம் நான் வந்து நான்வெஜ்ஜெல்லாம் சாப்பிடுங்கன்னே சொல்லுவேன். அவங்க அதிசயப்படுவாங்க, டாக்டர் நீ மஞ்சக்காமலேன்னு சொல்கிறீங்க, பட் இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்க, குறையிலேன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, நான் குறையிலேன்னு நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்க. ஏன்னா அது வியாதி என்னன்னு நம்மளுக்கு தெரியறதுனால, என்ன காரணத்தினால வந்ததுன்னு தெரியறதுக்குனால அதுக்குரிய மெடிசின் கொடுத்துட்டு இருக்கிறனால நம்ம வந்து கான்ஃபிடென்ட்டாக இருப்போம். அதை சரி பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த பேஷண்ட்டுக்கு வந்து தேவையானது நியூட்ரிஷன் அந்த மாதிரி கொடுக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் சொல்லும் போதே தெரியுது என்ன மாதிரியான மிஸ்கன்செப்ஷன் இருக்குது அப்படின்ட்டு. லிவர் பற்றி இன்னும் என்ன மாதிரியான அவேர்னஸ்லாம் மக்களுக்கு தெரிஞ்சால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? நம்பர் 1, லிவர் வந்து ரீஜெனரேட் ஆகுன்ற கான்செப்ட் மக்களுக்கு வேணும். அது கெட்டு போனாலும் 100% அது வளரும். ஆனால் அந்த கெட்டு போகிறது இந்த காலகட்டத்தை பார்க்குறப்ப மோஸ்ட்லி நம்மளாக வருத்திக்கக்கூடாது. அது ட்ரிங்க்ஸாக இருக்கலாம், சில வைரஸாக இருக்கலாம், இல்லை ஃபுட்டாக இருக்கலாம், ஃபேட்டி லிவராக இருக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து கொஞ்சம் யோசித்து அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணணும். சில தடுப்பூசி போட்டுக்கலாம், ஜாண்டிஸ் வராமல், அதெல்லாம் எல்லா இடத்துலையும் அவைலபிள். சின்ன சின்ன கிளினிக்கில் கூட, ரூரலில் வந்து பிரைமரி ஹெல்த் சென்டர், ஆரம்ப சுகாதாரம் அவைலபிள். அதெல்லாம் மக்கள் யூஸ் பண்ணிக்கணும் டயட். இதில் இப்படி பண்ணாலே அவங்க வந்து ஓரளவு ஹெல்த்தியாக, அதனால வெல்த்தியாக வாழலாம். ஸோ டாக்டர், இந்த ஒரு எபிசோட் மூலயமா மஞ்சக்காமாலை பற்றி அவேர்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுது. கண்டிப்பாக நீங்கள் பேசின அப்புறம் இன்னும் கொஞ்சம் அவேர்னஸ் நம்மளுக்கு வந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இதே மாதிரி பல எபிசோட்ஸ் மூலயமா லிவர் பற்றி மக்களுக்கும் நல்ல ஒரு அவேர்னஸ் சேர்க்க போகிறோம். ஸோ தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ.